தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்களின் விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட சங்கர் லால்வானி 11,75,092 வாக்குகள் பெற்றுள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக பகுஜன் சமாஜ் வேட்பாளர் லக்ஷ்மண் சோலங்கி 51,659 வாக்குகள் மட்டுமே பெற்றார். அதே நேரத்தில் இந்தூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கடைசி நேரத்தில் வேட்புமனுவை திரும்ப பெற்றதால் பிரதான வேட்பாளர்கள் யாரும் களத்தில் இல்லை. இதனால் நோட்டாவுக்கு 2,18,000 வாக்குகள் பதிவாகின. இரண்டாவது அதிகபட்சமாக அசாம் மாநிலம் தூப்ரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ரஹீபுல் ஹுசைன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை விட 9,83,712 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். விதிஷா தொகுதியில் போட்டியிட்ட மத்திய பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை விட 8,21,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். குஜராத்தின் நவ்சாரி தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் CR பாட்டீல் 7,73,556 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் நைஷாதை வீழ்த்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத்தின் காந்திநகர் தொகுதியில் 7,44,716 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சோனல் பட்டேலால் 2,66,256 வாக்குகள் மட்டுமே பெற முடிந்தது. கடந்த தேர்தலில் 5,50,000 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமித்ஷா வெற்றி பெற்றிருந்தார். புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.